அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய அதி அற்புதமான பிரகரண கிரந்தம். அதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 35 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்போ இன்றைக்கு 36வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்போ 36வது ஸ்லோகம். நித்ய சுத்த விமுக்தைக அகண்டானந்த மத்வயம் சத்தியம் ஞானம் அனந்தம் யத்பரம் பிரம்மாகமேவ தத் அப்படிங்கிறார். அதாவது எந்த பொருள் எது ஒன்று என்றும் உள்ளதாயும் எப்போதும் சுத்தமாயும் எந்த பந்தமும் இல்லாததாயும் இரண்டற்ற ஒன்றேயாகவும் இருப்பதாக இருக்கின்றதோ அது அறிவுமயமாகவும் இடையறாத இன்ப வடிவானதாயும் ஞானமயமானதும் முடிவில்லாததும் விளங்குகின்றது. அந்த பரபிரம்மே நான் என்று உணர்வாயாக என்று சொல்கிறார். இந்த 36வது ஸ்லோகத்திலே நித்ய சுத்த விமுக்தைக்க அகண்டானந்த மத்வயம் சத்தியம் ஞானம் அனந்தம் யத்பரம் பிரம்மாகமேவ தத். பிரம்மகம் அப்படின்னு சொல்லுது. பிரம்மா அகமேவ. அகமேவ அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா நானே, நான் மட்டுமே அப்படின்னு அர்த்தம். எப்படி இருக்கிற? தத் அதுவாக பிரம்மமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த செயல்ல 34, 35, இப்ப 36 எடுத்துட்டா கூட இந்த செயல்லையும் அந்த ஆத்மாவனுடைய லட்சணங்களை தான் இங்க விளக்கம் கொடுக்கிறார். பொதுவா இந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வருவது போவது அப்படிங்கிறது இல்லாம என்றும் இயல்பாக நித்தியமாக இருக்கிறதுனால அதை நித்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அதனிடத்திலே எந்த விதமான அழுக்குகளும் இல்லாததனாலே அதை பரிசுத்தம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அதற்கு வேறு எதுவுமே இல்லாததுனாலே அது மட்டும் இருப்பதினாலே அது பற்றுவதற்கு அதற்கு வேறாக ஒன்றும் இல்லை என்பதனால் அதனிடத்திலே பந்தமும் இல்லை என்பதனாலே முக்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆக அது ஒன்று மட்டுமே இருப்பதினாலே ஏக்கம் என்றும் கூறப்படுகிறது. அதுதான் இங்க சொல்றாரு. நித்திய சுத்த விமுக்தை அகண்டானந்த அத்வயம் அப்படிங்கிறார். அத்வயம் அப்படின்னா ஒன்று மட்டுமே ஏக்கமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். துவயம் அப்படின்னா இரண்டு, அத்வயம் அப்படின்னா இரண்டற்றது. அப்போ அது இரண்டற்ற ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு 36வது ஸ்லோகத்தில். அப்போ தனக்கு வேறாக இன்னொன்று இருந்தால்தான் அதன் வாயிலாக நமக்கு இன்பமோ துன்பமோ உண்டாக முடியும். ஆனால் இருப்பது ஒன்றே ஒன்று, அது சத்தாகிய இருப்பு மட்டுமே. அப்போ அந்த சத்தாகிய இருப்பு மட்டுமே என்பதினாலே உள்ள பொருள் அது ஒன்றே என்பதினாலே அதை தவிர வேறு ஒன்று இருக்கின்றது என்று சொல்வதற்கு இங்கு இடமே இல்லை. அது ஒன்றே உண்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்ப சத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையில 2 அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சத்துன்னா இருப்பு அப்படின்னு சொல்லலாம், உண்மை என்றும் சொல்லலாம். இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கு. அப்ப சத்து அப்படின்னா இருப்பு, அதே சத்துக்கு உண்மை என்றும் பொருள் எடுத்துக்கலாம். அப்ப இங்க பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உண்மையான இருப்பு அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அத்துடன் அது எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் எதிர்நோக்குவதில்லை. எதிர்பார்ப்புகளினால் வரக்கூடிய மாறுபாடான நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக அதனிடத்திலே இடம் இல்லை. மேலும் இருப்பதென்று மட்டும் இல்லாது தான் இருப்பதை சதா உணர்ந்து கொண்டும் இருப்பதினாலே அதுவே சித்தாகிய சுத்த அறிவு என்பதாகவும் அறியப்படுகிறது. அப்போ அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை இங்க விளக்குறாரு. சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை அததான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. நித்திய சுத்த விமுக்தைக அகண்டானந்த மத்வயம். அப்போ அந்த சத்து எப்படி இருக்குதுன்னா சித்தாக, சித்துனா எப்படி? அறிவு. அது சாதாரண அறிவு இல்ல, சுத்த அறிவு, தூய அறிவாக இருக்கிறது.
அது தூய அறிவாக எப்படி இருக்குது? சதா தன்னை அறிந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்ற ஸ்புரணத்தோட சதா தன்னை அறிந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட சித்தாகி அந்த சுத்த அறிவு தான் மட்டும் இருப்பதினாலே தன்னில் தானா இன்புற்று தனியனா இருக்கும் அதற்கு வேண்டுவது ஏதும் இல்லையாதலால் அது எப்போதும் ஆனந்த வடிவாகவே இருக்கிறது. அதை நம்ம சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே பொருள் பார்த்தோம். இருப்பு, அறிவு, ஆனந்தம், அல்லது உண்மை, அறிவு, அனந்தம், எல்லையற்றது. எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஆத்மாவுடைய லட்சணத்தை குறிப்பிடுகிறது. அப்போ ஆத்மாவுக்கு நாமரூபங்களே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாம் புரிந்து கொள்வதற்காக இப்படி சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே உலகில் உள்ள அனைத்திற்கும் அவைகள் இருக்கின்றனவா இல்லையா என்று கூறுவதற்கு சாட்சியும் நிரூபணமும் தேவைப்படுகிறது. ஆனால் ஒருவன் தன்னை அறிவதற்கு நான் இருக்கிறேனா என்ற சந்தேகம் எப்போதும் வருவதில்லை. அப்ப அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு இருக்கு. அந்த தன்னுணர்வு நம்ம இடத்துல சதா ஸ்புரணமாகிட்டே இருக்கு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அகம் அகம் அப்படின்னு உள்ள ஸ்புரணமாகிட்டே இருக்கும். அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். ஆனா நாம என்ன பண்றோம்? அறியாமையினால அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடல் மீது வைத்துக்கொண்ட அபிமானத்தினால அதை நான் என்பதாக இந்த உடலை பாவிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அஜ்ஞானம். ஆனா உண்மையான நான் அப்படிங்கிற அந்த இருப்பு அது நம்முடைய சுயம் பிரகாச அறிவு. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப நான் இருக்கிறேனா என்ற சந்தேகம் எப்போதும் எவருக்கும் வருவதில்லை. அதனாலேயே தன்னை பற்றிய சந்தேகம் ஒருவருக்கும் ஒருபோதும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அவரவர்கள் புத்தியின் மூலமாக தன்னை பற்றிய அந்த சிற்றறிவு கூட அந்த பேரறிவு இருப்பதினால்தான் இருக்கின்றது என்பதை அவரவர்கள் சுயமாய் உணர்ந்தே தெரிந்து கொள்ளவும் முடியும் என்கிறார். அதாவது இந்த சிற்றறிவு அப்படிங்கிறது முகம் பார்க்கும் கண்ணாடியிலே பிரதிபலிக்கின்ற நம்முடைய மறு உருவம் அல்லது நம்முடைய நிழல் போன்றது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் வேண்டுமானால் அவைகளை பார்க்கலாம், பிடிக்கலாம், ரசிக்கலாம். ஆனால் அந்த பிரதிபிம்பமோ அல்லது நிழலோ நம்மை பிடிப்பது சாத்தியமாகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன், என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த விருப்பத்தின் காரணமாக நான் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை உருவாக்கி அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் மூலமாக என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் பார்க்கிறேன். அவ்வாறு பார்க்கின்ற மறு உருவம் என்னுடைய பிரதிபிம்பம் நமக்கு வேறாக இருந்தாலும் அது உண்மையில் நம்முடைய நிஜம் கிடையாது, நம்முடைய நிழல் தான். அது நம்மை போல அது இருக்கிறது, ஒரு பிம்பம், பிரதிபிம்பம் தானே. அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை பார்த்து நான் ரசிக்கலாம், மயங்கலாம், எப்படி வேணா நம்ம அதை பார்த்து ஆராதிக்கலாம். ஆனா அந்த பிரதிபிம்பமோ அந்த நிழலோ நம்மை எப்படி தெரிந்து கொள்ள முடியும், எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அது சாத்தியம் இல்லை. அதுபோல அந்த பேரறிவை பற்றி சிற்றறிவு எப்படி அறிய முடியும்? ஆகவே நம் புற அறிவால் அதனை அறியும் முயற்சியை விட்டுவிட்டு அதுவாக நாம் இருப்பதால் மட்டுமே அந்த பேரறிவை உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அந்த டுவாலிட்டிலேயே இருந்து பழகிட்டாங்க இல்லையா, இருமைகளிலேயே இருந்து பழகின மனசு அந்த ஒருமைத்தன்மையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அப்ப அதனால இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை, தன் ஸ்புரணத்தை பற்றி பேசிக்கிட்டு வரும்போது இப்ப நானே ஒரு சிற்றறிவு இல்லைங்களா, நான் எப்படிங்க அந்த பேரறிவை புரிந்து கொள்ள முடியும்? நானே ஒரு மனமாச்சு இல்லைங்களா, இந்த மனதினால அந்த அறிவை எப்படிங்க தெரிந்து கொள்ள முடியும்? அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்பி அது முடியாத ஒரு முயற்சி என்பதாக நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார்கள். அது எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, புறத்திலே இருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட புற அறிவை வைத்துக் கொண்டு அந்த பேரறிவை தெரிந்து கொள்ள முடியுமா என்று ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அது முடியாத காரணத்தினாலே இந்த மனதையோ புத்தியையோ கொண்டு அந்த பரமாத்மாவை, அந்த பரமனை அறிந்து கொள்ள முடியாது. நானோ ஒரு சாதாரண மனிதன், நானோ ஒரு சிற்றறிவாளன், ஆனா இறைவனோ மிகப்பெரிய பேரறிவாளன். அப்ப இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா அந்த பரமனோ மிகப்பெரிய மலையாக இருக்கிறான், நானோ ஒரு சிறிய மடு. அப்ப இது எப்படிங்க ஏணி வச்சா கூட எட்டாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில
நீங்க எப்படி அதை போய் நம்ம மனதினால புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றீங்க, அது சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல இருந்து விலகி போய் விடுகிறார்கள். அத பகவான் ஆதிசங்கர் இங்க சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னா, இங்க உண்மையிலேயே அந்த பிரதிபிம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆத்மாவுடைய நிழலாக இருந்தாலும் அங்க ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. அந்த பிம்பம் உண்மையில் அதை அறிய முடியாது. அந்த உண்மை ஸ்வரூபத்தை பிம்பம் அறிய முடியாது. ஆனால் அந்த உண்மை ஸ்வரூபம் தான் தன்னை பிம்பத்தின் வாயிலாக அறிகின்றது. அதைத்தான் நேற்றைய பாடத்தில் சொன்னேன். நேற்றைய பாடத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த எல்லையில்லாத பேரறிவு தன்னை அறிந்து கொள்வதற்காக தன்னால் படைக்கப்பட்ட மனதின் வாயிலாக தன்னை உணர்ந்து கொள்கிறது. அப்ப தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனம் என்ற பிரபஞ்ச மனதினுடைய பரிணாமம்ங்கிறது உடலாலும் மனதாலும் பல்வேறு படிநிலைகளிலே பரிணமித்திருக்கிறது அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்ல எல்லாம் பார்த்தோம், தெளிவா பார்த்தோம். ஏன்னா இப்போ அந்த அறிவு பரிணாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் நம்ம பயணித்து வந்தோம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி புழு, பூச்சி, ஊர்வன, பரப்பன, மிருகம், மனிதன் என்று மேல்நிலைக்கு வந்துட்டோம். அறிவு நிலையில பார்த்தாலும், அதாவது உருவ நிலையில பார்த்தா உடல்கள் இப்படி மாறுபட்டு தெரியுது. அறிவு நிலையில பார்த்தாலும் அந்த தாவரத்துக்கு ஒரு அறிவு, புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு, அப்புறம் ஊர்வன மற்றவைகளுக்கு எல்லாம் 3 அறிவு, பறவை, மிருகம், அப்புறம் 4, 5, 6ன்னு சொல்லி அந்த பகுத்தறிவு பரிமாணமும் படிப்படியாக மேம்பட்டு மேல்நிலைக்கு வந்து இப்ப மனிதன் அப்படிங்கிற ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அதே மாதிரி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மேம்படுத்தப்பட்ட 6ஆம் அறிவு கொண்ட சாஃப்ட்வேர் இருக்கு. அதான் நான் கம்ப்யூட்டர் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இப்போ எல்லாருமே நவீன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர் நாலேஜ் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அப்ப கம்ப்யூட்டருடைய அந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, அது மேம்பட்ட கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதனுடைய ஹார்ட்வேருடைய டெவலப்மெண்ட்டும் அப்டேட் பண்ணப்பட்ட அந்த வன்பொருட்களும், அந்த வன்பொருட்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு, மென்பொருள்கள் இருக்கு. அந்த மென்பொருள்களும் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதனாலதான் ஆரம்பத்துல வந்து விண்டோஸ் 3.1 வந்து அப்புறம் விண்டோஸ் டெவலப் ஆகி இன்றைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து இப்ப எங்க இருக்கிறோம், அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ல எல்லாம் இருக்கிறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலேயே. அப்புறம் நம்ம அதுக்குள்ள மற்ற சிஸ்டங்கள்லாம் நிறைய சாஃப்ட்வேர்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதாரண ஒரு கீபேட் மொபைல் போன்ல இருந்து இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் போனுக்குள்ள வந்து அதையும் எப்படி நம்ம வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப ஒரு மொபைல் போன், ஒரு கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்கணும் அப்படின்னா அதனுடைய வன்பொருள், மென்பொருள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையின்படி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் 2 விஷயங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கம்ப்யூட்டர் வந்து அதிவேகத்தில் அதிக டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய நல்ல முழுமை பெற்ற கம்ப்யூட்டராக நமக்கு இயங்க முடியும். அது மாதிரி இங்கு படைப்புல, பரமனினுடைய படைப்புல அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு. அந்த ஹார்ட்வேர் எப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கின அந்த ஹார்ட்வேர் இன்றைக்கு மனித உடல்ல வந்து நிக்குது. சாஃப்ட்வேர் அப்படிதான், ஒரு அறிவுல தொடங்கின அந்த சாஃப்ட்வேர் இன்னைக்கு 6 அறிவுல வந்து நிக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியை அடைந்த மனிதன் தான் இப்போ அந்த அறிவை அறிகிறான். ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் ப்ரோக்ராமர் யாரு அப்படின்னா அந்த பரமன் தான். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன்னா அந்த ப்ரோக்ராமர் நான் தானே. மனிதனாகி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறேன். அப்ப அந்த கம்ப்யூட்டருடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 386ல ஆரம்பிச்ச கம்ப்யூட்டர் வந்து 486, பென்டியம் 1, பென்டியம் 2, பென்டியம் 3, பென்டியம் 4 அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. அப்ப அது மாதிரி கம்ப்யூட்டருடைய பரிணாம வளர்ச்சியை மனிதன் தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரான். இன்று அது புது புது டெக்னாலஜி உள்ள நுழைக்கிறான். என்னென்ன புதுசா உள்ள கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் ஐடியா பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம், கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு திறமையான கம்ப்யூட்டரையும் அதுக்கு தகுந்த அற்புதமான சாஃப்ட்வேரையும் லோட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பேரறிவாளன் இறைவன். அவன் இறைவன் என்ன பண்றான், தன்னை தெரிந்து கொள்வதற்கான பொருளை தயார் பண்றான். அந்த தயாரிப்புல ஒரு அறிவுல தொடங்கின அந்த பொருள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகி இன்ற 6 அறிவு நிலையில வந்து மனித அறிவுல நிக்குது. அப்படி மனித அறிவுல நிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுல யார் ஒருவன் இது மாதிரி விசாரணை பண்ணி தன்னை உணர்கிறானோ அவன் அந்த தூய அறிவாகவே இருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவன் அந்த பரமன் இடத்துல இருந்து வேறானவன் இல்ல, அவன் அந்த பரமனே தான். தெரியாம இருக்கிறதுனால அவன் தன்னை பிரிச்சு வச்சுக்கிட்டு மனசுங்கிறான், அறிவுங்கிறான், புத்திங்கிறான், எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை சிக்கி சீரழிகிறான்.
ஆனா இது மாதிரி விசாரணைக்குள்ள வரும்போது அவனுடைய உண்மைத்தன்மையை அவன் உணர முடியும் என்பதாக தான் இங்க பகவான் ஆதிசங்கர் சுட்டிக்காட்டி, இங்கு பேரறிவு சிற்றறிவுன்னு அப்படி பிரிச்சு பார்க்காதீங்க. நாம நினைக்கிற மாதிரி புற அறிவால இறைவனை அடைய முடியாது. உண்மையிலே அந்த தூய அறிவாகவே நாமே இருக்கின்றோம் என்ற நம்முடைய யதார்த்தத்தை, நம்முடைய சொரூபத்தை நம்மிடத்தில் உள்ள மனதிலேயே பிரதிபிம்பத்திலேயே நாம் அறிந்து கொள்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை கொஞ்சம் நீங்க ரொம்ப டெப்த்ல ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, அப்ப பரமனுடைய சக்தி தானே இங்க மனசு. அப்ப அது பரமணத்துல இருந்து பிரிக்க முடியாதது தானே. அப்ப அதை ஏன் பிரிச்சு பார்க்கணும்? அதை நான் வேற பாக்குறேன், மனமே இல்லாம போறேன் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லணும்? மனமற்ற நிலை அப்படிங்கிறது இங்க என்னன்னா, மனமற்ற நிலைன்னா சிந்தனையே இல்லாம பேசவே முடியாம ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறதையா மனமற்ற நிலைன்னு சொல்லுது சாஸ்திரம். மனமற்ற நிலைனா மனம் அற்றது அப்படின்னா அங்க என்ன அறிவு உண்டாகி விட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மனம் அந்த அறிவாக மாறிவிட்டது. அதுதான் மனமற்ற நிலை. அப்ப அந்த அறிவு நிலைக்கு நம்ம உயர வேண்டும் என்றுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு சொல்லி, நீ அந்த சிற்றறிவே கிடையாது, நீ அந்த பேரறிவு தான். ஆனா அஜ்ஞானத்தினால நீ ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிட்ட, பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை நீ ஒரு மினிமைஸ் பண்ணிக்கிட்ட. இவ்வளவுதான் எனக்கு பாடி, இதுக்கு மேல எனக்கு உடம்புல தெம்பு இல்லைங்கிற. அப்புறம் என்னுடைய அறிவு இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால புரிஞ்சுக்க முடியாதுங்கிற. அப்ப என்ன காரணம்? அந்த குறுகிய பொருளுக்குள்ள போய் நீ உன்னை சுருக்கிக்கிட்ட. அப்ப அதனால நீ அதுவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற. அந்த ஃபீலிங் என்ன ஆயிடுச்சுன்னா உன்னை சின்னவனா மாத்திடுச்சு. மிகப்பெரியவனா இருக்கக்கூடிய நீ சின்னவனா மாறிட்ட. ஆனா உண்மையில நீ உன்னுடைய யதார்த்தத்தை, சொரூபத்தை விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, உண்மையில் நீ இந்த உடல் இல்ல, மனம் அல்ல, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய அறிவு, அந்த பேரறிவு தான் நீ. ஆனால் அந்த பேரறிவாகிய நீ உன்னை உணர்வதற்காக உண்டாக்கப்பட்ட உபாதிகள் தான் இந்த உடலும் மனமும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம இந்த உபாதிகள்ல போய் சிக்கிக்க கூடாது. கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்தை பார்த்து ஒருத்தர் கண்ணாடியில் இருக்கிறது தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா அவன் என்ன நம்ம சொல்லுவோம்? மூடன்னு தானே சொல்லுவோம். இப்ப கண்ணாடியில போய் இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். கண்ணாடியில் இருக்கிற முகத்துக்குள்ள இவன் இங்கிருந்து பொட்டு வைக்கிறான், பட்டை அடிக்கிறான், கொட்டை போடுறான். அப்ப இதெல்லாம் அவன் கண்ணாடி வழியா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பண்றதெல்லாம் கண்ணாடியில் இருக்கிற உருவம் பண்றது மாதிரி இருந்தாலும் அவனுடைய அந்த டெம்பரரி மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறதா நானுங்கிற இமேஜினேஷன்லயே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த கண்ணாடி விட்டு விலகும் போதுதான் அது என்னுடைய பிம்பம் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அவனுடைய மைண்ட் செட் என்ன பண்ணோம்னா, அந்த கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்தை தான் தானுங்கிறதுனால அது நான் நினைச்சுக்கிட்டே அவன் இமேஜினேஷன்ல அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த புரிதலோட நம்ம இதை கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது தன்னுடைய உண்மை சுரூபத்தை மறந்து கண்ணாடியில் இருக்கின்ற உருவத்தான் நான் என்கிற மாதிரி ஒரு சில வினாடிகள் நம்ம அது மாதிரி நம்புறோம் இல்லையா? பட்டை போடுற வரைக்கும், கொட்டை போடுற வரைக்கும், சட்டை போடுற வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுதான் நான் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அதுல இருந்து நம்ம வெளியே வந்தாதான் அடடா அது சும்மா கண்ணாடியில் தெரிஞ்ச என்னுடைய பிம்பம், நான் இந்த பக்கம்ல இருக்கிறேன் அப்படின்னு புரியுது. அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? மைண்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய், பாடிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நீ சிக்கிக்கிட்டதுனால நீ அதுதான் நான் நினைச்சுக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருக்கிற. பட் உன்னுடைய ரியாலிட்டி அது கிடையாது. அது ஒன்லி பிம்பம் தான். ஆனா நீயோ தூய அறிவு, ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போ அந்த உணர்வு கூட என்றுமே முடிவு என்றில்லாத அந்த பேரறிவின் இயல்பினாலே ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது உண்மையிலேயே அது பேருணர்வு. அதை நாம் அறியாததினாலே தன்னுணர்வு என்பதாக பாவித்துக் கொள்கிறோம். தன்னுணர்வு அப்படிங்கிறது என்ன? நான் என்னுடைய உணர்வு அப்படின்ற மாதிரி நான் அதை பிரிச்சு பார்க்கிறேன். அப்புறம் அவனுடைய உணர்வு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிரிச்சு இவனுடைய உணர்வு, அவனுடைய உணர்வு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த உணர்வுங்கிற வார்த்தையை நம்ம உணர்ச்சிகள்னு கூட சொல்லிக்கலாம். அப்ப எப்படியோ நம்ம உணர்வு, உணர்ச்சி அப்படின்னு வார்த்தை ஜாலத்துல நம்ம அதை கையாண்டாலும் கூட உண்மையில் அந்த உணர்வு, உணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் சாதாரண ஒரு தன்னுணர்வு சம்பந்தப்பட்டது அல்ல. அது அந்த பேருணர்வுடையது, பேருணர்வுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட எல்லா இயல்புகளுமே ஆத்மாவினுடையது என்பதை உணர்ந்து கொள்வாயாக. அது ஒன்று மட்டுமே நான் என்று சதா ஸ்புரணித்துக் கொண்டு தன்னுணர்வில் பேருணர்வாய் நம்மிடத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் அறியாமையினாலே இந்த மனதையும் புத்தியையும் இந்த உடலையும் நான் என்று பாவித்துக் கொண்டு தன்னை நாம் சுருக்கிக் கொள்கிறோம், குறுக்கிக் கொள்கிறோம். இந்த அறியாமையிலே உடலை நான் என்று பிடித்துக் கொள்வதும் மனதை நான் என்று நினைத்துக் கொள்வதும் நம் உண்மையான இயல்பை நாம் உணர்வதற்கு தடையாக இருக்கின்றது என்று இந்த 36வது ஸ்லோகத்திலே
தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது 37வது ஸ்லோகம். ஏவம் நிரந்தரா பிரம்மவிவாஸ்மீதி வாசனா ஹரத்ய வித்யா விக்ஷேபான் ரோகானிவ ரசாயனம் அப்படிங்கிறது. இந்த 37வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த பரபிரம்மே நான் என்ற பாவத்துடன் சதா சர்வகாலமும் தியானிக்க தேவையான விசாரத்தின் விளைவாக பிறக்கும் உறுதியானது தீர்க்க முடியாது என நினைக்கும் நோய்களையும் தீர்க்கும் மருந்தாகிய ரசாயன கலவை போன்று அஞ்ஞானத்தினால் ஏற்படுகின்ற மனக்குழப்பங்களை எல்லாம் அழித்து விடுகின்றது என்று சொல்கிறார். அஞ்ஞானத்தினாலே ஏற்படுகின்ற மனக்குழப்பங்களை எல்லாம் எது அழித்து விடுகிறது பார்த்தோம்னா, அந்த நான் பிரம்மம் என்ற அந்த சிந்தனை, அந்த உணர்வு, அதாவது தன்னுடைய சொரூபம், தன்னுடைய யதார்த்தத்தை நம்ம உணரும் போது அது என்ன ஆயிடுது, நம்முடைய அஞ்ஞானத்தை பூரா நீக்கி, எப்படி ஒரு தீர்க்க முடியாத நோய் ஒருத்தருக்கு இருக்கு, அந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான மருந்து கிடைச்சிடுச்சு, அந்த மருந்து அவன் சாப்பிட்டானா அந்த நோய் தீர்ந்துடும். அப்ப அந்த மருந்து கிடைச்சி அந்த நோயிலிருந்து அவன் விடுபட்டுட்டான்னா அவனுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ, தீராத நோயிலிருந்து அந்த நோய் தீர்ந்த சந்தோஷத்தில் அவன் எப்படி துள்ளி குதிப்பானோ, அது மாதிரி இங்க தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை ஒருவன் உணர வேண்டும் என்றால், அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னுடைய பரபிரம்ம தன்மையை ஒருவன் தியானிக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், விசாரத்தின் விளைவாக கிடைக்கின்ற அந்த உறுதியின் மூலமாகத்தான் அவன் அதில் நிற்க முடியும் என்பதாக சொல்றார். ஏன்னா சாஸ்திரத்தினுடைய அந்த படிநிலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு பார்த்தோம். சிரவணம் என்றால் கேட்டல், மனனம் என்றால் கேட்டவைகளை பற்றி சிந்தித்து தெளிவடைதல். அவ்வாறு தெளிவடைந்த விஷயத்திலே நிலையாக நிற்பது. எப்படி நிற்கிறோம்? அந்த கேட்ட விஷயங்கள் என்ன? சாஸ்திரம் சொல்லக்கூடிய மகா வாக்கிய உபதேசம் தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை சொல்லுது. அப்ப அதை கேட்டு அதை விசாரித்து அதுல ஒரு தெளிவை அடைந்த பிறகு நமக்கு ஒரு புரிதல் வந்துடுது. அப்ப நம்ம அதுலயே நிக்கணும். அப்ப நிக்கணும்னா அதுதான் நிதித்தியாசனம். அந்த நிலையில நாம நிற்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த சொரூப லட்சணம் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நாம் அதுல உறுதியாக நிற்க முடியும். அப்ப அந்த உறுதியாக நம்ம நிற்பதற்கு நமக்கு என்ன வழிகாட்டுது அப்படின்னு பார்த்தா, விசாரம் தான் வழிகாட்டுதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த விசாரத்தின் மூலமாக பிறக்கின்ற உறுதியானதுதான் தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு அருமருந்து கிடைத்தது போல, அஞ்ஞானத்தினாலே அறியாமையிலே இருந்த மனதிற்கு ஒரு அருமையான வழியாக இந்த விசாரம் இருக்கின்றது என்று இங்கு சுட்டி காட்டுகிறது. ஏவம் நிரந்தரா பிரம்மவிவாஸ்மீதி வாசனா ஹரத்ய வித்யா விக்ஷேபான் ரோகானிவ ரசாயனம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ரோகத்தை, ஒரு நோயை நீக்குவதற்கான மருந்து போல இங்கு விசாரம் பயன்படுகின்றது என்று சொல்கிறார். அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் பெற வேண்டியதிலேயே பெறுதற்கரிய பேறு ஒன்று உண்டென்றால் அது ஆத்மாவை உணர்ந்து அதுவாகவே நான் இருக்கின்றேன் என்பதுதான் ஆகும். இது தவிர ஒருவன் எத்தனை விதமான செல்வங்களை பெற்றிருந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் அவனை விட்டு இல்லாமல் போய்விடும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அப்போ அந்த மாதிரி நம்ம இடத்திலே புறத்திலே வெளிவந்த விஷய சுகங்களாகட்டும் அல்லது செல்வ வளங்களாகட்டும், அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, நிலையற்ற செல்வங்கள் அது. ஆனா இங்க நாம இந்த மாதிரி ஒரு விசாரத்தின் வாயிலாக ஒரு விவேகத்தை அடைந்து தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை நம்ம புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா, அந்த ஆத்மாவை உணர்ந்து அதுவாகவே நான் இருக்கின்றேன் என்று நாம நிதித்தியாசன நிலையிலே தினமாக நின்று விட்டோம் என்றால் அதுதான் அரிதான செல்வம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. வேற எந்த செல்வம் வந்தாலும் அந்த செல்வம் எல்லாம் நிலையா நிற்காது, அழிஞ்சு போயிடும். ஆனா உன்னை நீ ஆத்மா என்று உணர்கின்ற அந்த உயரிய செல்வம் மட்டும்தான் சாஸ்வதமானது, சத்தியமானது, நிலையானது என்று இங்கு சொல்றார். அதனால என்றும் அழியாத செல்வம் ஒன்று உண்டென்றால் அது தன்னை அறியும் ஆத்ம ஞானம் என்ற தலையாய செல்வம் என்று கூறப்பட வேண்டும். அந்த செல்வத்தை அடையும் அற்புத வழிமுறை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது என்று சொல்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இதுவரைக்கும் 34, 35, 36 3 ஸ்லோகங்கள்ல ஆத்மாவுடைய லட்சணங்களை பத்தி சொன்னார். ஆத்மாவுடைய சுரூப லட்சணம்.
இப்ப இங்க இந்த ஸ்லைட்ல இருந்து இனிமேல் என்ன பண்ண போறாருன்னா, அந்த செல்வத்தை அடையும் அற்புத வழிமுறைகளை சொல்றார். அந்த ஆத்மா தான் நான் என்று தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் இனிமேல் சுட்டி காட்டப் போகிறார். அப்போ அந்த அடிப்படையில ஆத்மாவை உணர்கின்ற உன்னதமான நேர் வழி இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக விளக்கப்படுகிறது. எதை அடைந்தாலும் எந்த ஒன்றை மட்டும் அடைய முடியாமல் தடைகள் வருகின்றனவோ அந்த தடைகளாக நாம் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டுள்ள அறியாமைகள் என்ற அநேக அவநம்பிக்கைகள், அது முடியுமா முடியாதா போன்றதில் தொடங்கி அடுக்கடுக்கான பல்வேறு எண்ணங்களினாலே மனக்குழப்பங்களினாலே மனிதன் தடுமாறுகின்றான். ஆனா இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களுக்கு ஏற்ப இதுதான் சரி அதுதான் சரி போன்ற சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டு புற அறிவினால் அடையப்பட்ட அத்தனை விஷய சுகங்களும் தன்னுடையதாக பாவித்துக் கொண்டு இந்த மனமும் உடலும் உள்ளவரை மட்டுமே அது இருக்கும் என்ற அடிப்படை அறிவு கூட இன்றி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் இது போன்ற விசார மார்க்கத்திலே வந்து விவேகத்தை அடைந்து விசாரணை செய்து பார்த்தான் என்றால் என்ன அவனுக்கு புரியும்னா, இந்த மனமும் உடலும் சரியாக உள்ளவரை மட்டுமே இது எல்லாம் இருக்கும். அவைகள் நலிவடையும் போது ஒருவன் எத்தனை செல்வங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் அவைகள் அத்தனையும் அவனுக்கு உபயோகப்படாது என்பதை ஒரு விவேகி மட்டுமே அறிகிறான் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய சுய விசாரத்தினாலே அறிந்து கொண்டான் என்றால் அவன் யாராக மாறுறான்? ஒரு சராசரி மனிதனாக இருந்தவன் ஒரு மிகப்பெரிய விவேகியாக மாறுறான். அப்போ அவன் அந்த விவேகியாக மாறும்போது அவனுக்கு எல்லாம் புரியும். ஏன்னா அவன் விசாரம் செய்யறான், மனதை வந்து தெளிவுபடுத்துறான், மனதனுடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கிறான், அதை தகுந்த சத்குருவின் வாயிலாக சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு அடைஞ்சிடறான். அப்ப அவனுக்கு இனி எந்த குழப்பமும் இல்லை. அருமையான ஒரு தெளிவுல நிற்கும் போது அவன் அந்த தூய அறிவாக அந்த ஆத்மாவாகவே நிலை பெற்று நிற்கிறான். அவன் தான் திட ஞானி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு திட ஞானி என்ன செய்யறான்? எந்த ஒரு புற விஷயங்களிலும் ஆட்கொள்ளப்பட மாட்டான், மயங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள், நிலையற்றது அப்படின்னு அவனுக்கு தெளிவா தெரியும். அதனால்தான் அவனுக்கு விவேகின்னு சாஸ்திரம் இங்க சொல்லுது. அப்ப அந்த மாதிரி நிலையற்றதுன்னு புரியும் போது புறத்திலே நம்ம எத்தனை செல்வங்கள் வைத்திருந்தாலும் அவைகள் அத்தனைமே நம்ம கூட வராது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளவும் முடியும். அப்ப அது விவேகிக்கு தெரிந்த உடனே, புத்திசாலிக்கு தெரிந்த உடனே அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, மற்றவர்கள் மரணத்தில் மனமும் உடலும் அவர்களுக்கு உதவாமல் அழிவதை பார்க்கின்றான். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இவர்கள் எல்லாம் வந்து இந்த உடலும் மனமும் கொண்டு இந்த உலக விவகாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ஒரு நாள் இந்த உடலும் அழிந்து விடுகிறது, இந்த மனமும் அழிந்து விடுகிறது. அப்ப இவர்கள் எதற்காக வந்தார்கள், எதற்காக வாழ்ந்தார்கள், எதற்காக இந்த உடலை விட்டு போகின்றார்கள் என்று புரிதல் இல்லாமையே வாழ்ந்து மடிந்து விட்டார்கள். அப்ப நாமும் இது மாதிரியே வாழ்ந்து மடியணுமா? அப்ப இங்க வந்து படைக்கப்பட்ட இத்தனை ஜீவராசிகளும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தாவரத்திலிருந்து மிருகங்கள் வரைக்கும் என்ன பண்ணுது? வருது, உணவுக்காக ஓடுது, உணவை சாப்பிட்டு திருப்தி அடையுது, அப்புறம் வந்து புணர்ச்சிக்காக ஓடுது, அப்புறம் குழந்தை குட்டி பெத்துக்குது, குடும்பம் நடத்துது, அப்புறம் நோய்வாய்ப்படுது, அப்புறம் செத்து போகுது. இதேதான் மனிதனும் செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு மிருகம் போலவே மனிதன் வாழ்வதற்கா மனித பிறவி கிடைச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு விசாரணையில மனிதன் விசாரித்து பார்க்கும்போதுதான் அவனிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக பகுத்தறிவினுடைய புரிதல் மேம்பட்ட சக்தியாக மாறி அவனுடைய சொரூபத்தை அவனுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு வழிவகுக்கின்றது என்று இங்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ ஒரு விவேகமற்றவன் மற்றவர்கள் மரணத்தில் மனமும் உடலும் அவர்களுக்கு உதவாமல் அழிவதை பார்த்தும் கூட அவர்கள் பயனற்ற எதையோ தேடி அங்கும் இங்கும் அலைவதை வாடிக்கையாகவே வைத்துள்ளார்கள். அதை விவேகம் உள்ளவன் வெறும் வேடிக்கையாகவே பார்க்கிறான் அப்படிங்கிறார். அப்ப இதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ளும் போது இப்ப இந்த புற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சாஸ்வதம் அல்ல, சத்தியம் இல்ல, இதெல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள் அப்படிங்கிறது நம்ம இந்த வேதாந்த பாடத்துல வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறோம்.
அப்படி புரிந்து கொள்ளும் போது இப்போ இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த புற விஷயங்கள் எல்லாம் இருக்குது, தோன்றி மறையுது அப்படிங்கிற தெளிவு நம்ம அடைஞ்சிடறோம். அப்போ எதுவும் இங்கு வருவதும் இல்லை, போவதும் இல்லை, எல்லாம் வேறு ஒரு பரிமாணத்துக்கு மாறுகின்றதுங்கிற புரிதலுக்கும் நம்ம வந்துடும். ஏன்னா இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாந்த விஷயங்களை படித்து தெளிந்த ஞானத்துக்குள்ள வந்த விவேகிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் இங்கு இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் எப்படி தெரியுது அப்படின்னா பரமனின் ஆற்றலாக தெரிகிறது. அப்ப பரமனின் ஆற்றல் பல்வேறு பரிணாமங்களுக்கு உட்பட்டு அது வேறு வேறு பரிமாணத்துக்கு போய் போய் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது என்ற அறிவியல் உண்மையும் ஆன்மீக உண்மையும் ஒன்றாக இருப்பதினாலே அது தெளிந்த ஞானிக்கு புரிந்து விடுகிறது. அப்படி புரிந்த உடனே அவன் என்ன பண்றான்? இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் அறிவின் ஆற்றல்னால வெளிப்பட்டு தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அது மனதினால் உண்டாகக்கூடிய விஷய சுகங்கள். அப்ப அதுல போய் நான் ஏன் சிக்கணும்? அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். அப்ப அது வரட்டும் போகட்டும், ஆனா நான் அதை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு யதார்த்தமாக அதை எடுத்துக்கொள்வான். அதனால அவன் பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா அதன் மீது பற்று வைக்கும் போதுதான் இங்க பாதிப்பு வரும். ஏன்னா நமக்கு ஏன் பாதிப்புகள் வருது அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பற்று வச்சுட்டோம்னா அதுல பாதிப்பு அடைஞ்சிடும். அது உறவுகளாகட்டும் நம்முடைய உடைமைகளாகட்டும் ரெண்டுமே பற்றின் காரணமாகத்தான் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இப்போ நம்ம உடைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகங்கள் எல்லாம் நம்முடைய உடைமைகள் தானே. அப்ப அந்த சொத்து சுகங்கள் நம்ம கைவிட்டு போகும்போது அழியும் போது நம்மளால தாங்க முடியாது, துடிச்சிடுவோம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இந்த பணம் என்னை விட்டு போகுது, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு அழுதுகிட்டு துடிப்போம். காரணம் என்ன? அது நம்முடைய சொத்து அப்படிங்கிற அபிமானம். அது மாதிரி நம்முடைய உறவுகளும் அப்படித்தான். நம்ம உறவுகள் யாரு? மனைவி, மகன், அப்பா, அம்மா அப்படின்னு நம்ம குடும்பத்துல எல்லா சொந்த பந்தங்களும் நம்முடைய உறவுகள் தானே. அப்ப இது எது நம்ம சாஸ்வதம்னு சொல்ல முடியும்னு கேக்குது சாஸ்திரம். இப்ப இந்த உறவுகளும் உடைமைகளும் சாஸ்வதமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க விசாரம் பண்ணி பாருங்க. யாரிடத்திலுமே அது சாஸ்வதமா இல்ல. எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ சொத்தை சம்பாதிச்சு வச்சாங்க, ஆனாலாம் அது இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. அதே மாதிரி வந்தவர்களும் இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. அப்ப உண்மையா எது இருக்குது அதை கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்க அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அஜ்ஞானத்தினால அறிவு மங்கி அந்த அறியாமையினாலே இது போன்ற அற்ப காரியங்களிலே ஈடுபடுகின்ற மனிதன் அற்ப மிருகங்களைப் போலவே வாழ்கின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்த தவறுகின்றான் அப்படின்ட்டு இங்கு மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ விவேகம் உள்ளவன் ஒருவன் தான் இதையெல்லாம் எப்படி பார்க்கிறான்? வேடிக்கையாக பார்க்கிறான் அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு தான் இது புரிஞ்சு போச்சு. இங்க ஒண்ணும் இல்ல, படம் ஓடிக்கிட்டு இருக்குது, சினிமால எந்த சீன் வேணா வரலாம், அதுல நல்ல சீன் வரலாம், கெட்ட சீன் வரலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த திரைப்படத்துல கும்பாபிஷேகம் பண்ற சீன் வந்துடுச்சுங்கிறதுக்காக கன்னத்துல போட்டுக்கிறதும், குண்டு வெடிக்கிற சீன் வந்ததுனால சீட்டுல இருந்து எழுந்திருக்கிறதும் எவ்வளவு ஒரு மூடத்தனமோ அது மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கையில மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஒரு திரைப்படத்துல சினிமாவில 2 சீனும் உண்மை கிடையாது. கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அது ஒரு திரைப்படம், அதே மாதிரி குண்டு வெடிச்சாலும் அதுவும் திரைப்படம். 2 உண்மை சம்பவம் இல்லையே. சினிமாவில ஓடிக்கிட்டு இருக்குது கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு சீனு, குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சீனு. இந்த 2 சீனு நமக்கு உண்மை இல்லைங்கிறது படம் பார்க்கிறவனுக்கு தெரியும். அப்போ அது படம் தான் அப்படின்னு பார்த்தா அதனால அவன் பாதிக்கப்பட மாட்டான். ஆனா அவன் அந்த படத்தை சீரியஸா உண்மை நினைச்சு பார்த்தான்னா, ஆதிபராசக்தி படம் ஓடும்போது இங்க ஊதுபத்தி ஏத்திக்குவான், கற்பூரம் ஏத்திக்குவான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி. அப்ப ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஊதுபத்தி ஏத்திக்கிட்டு அந்த சாமிக்கு ஊதுபத்தி காட்டுறான், கற்பூரத்தை காட்டுறான், எங்க தியேட்டர்லயே காட்டுறான். இப்படியே மூடர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். தியேட்டர்ல பக்தி படம் ஓடும்போது அங்கேயே கற்பூரம், மாலை, பூ மாலை எல்லாம் போடுறானல்ல, அது மாதிரி மூடர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அப்ப அவங்க சினிமான்னு அதை பார்க்காம உண்மையாக பார்க்கிறார்கள். அதே மாதிரி குண்டு வெடிக்கிற சீன் எல்லாம் ரத்த வெள்ளத்துல சதறி கிடக்கிறத பார்த்து இங்க இவன் பதறான். அப்ப இந்த 2மே திரைப்படம் என்று தெரியாதவனுக்கு பல பிரச்சனைகளை உண்டு செய்யுது. ஆனா இது திரைப்படம்னு தெரிந்து கொண்டு படம் பார்க்கிறவன் அந்த படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் பார்க்க வந்திருக்கிறேன், ரசிப்பதற்காக வந்திருக்கிறேன், பொழுது போகலன்னு வந்திருக்கிறேன், ஸோ அதை டைம் பாஸ் பண்ணிட்டு நான் போறேன், 3 மணி நேரம் ஓடுற படத்தை ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், எனக்கு பொழுது போல அதுக்காக வந்திருக்கிறேன்ட்டு உட்காந்து பார்ப்பான். அவன் அதை ரசிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவான், அவ்வளவுதான். அது அவனுக்கு படம் தெரிகிறதுனால.
அது மாதிரி இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு இங்கு பரமனின் திருவிளையாடல் இந்த உலகம். பரமன் தன்னுடைய ஆற்றல் வைபவத்தை இந்த உலகமாக விரித்து விளையாடி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த விளையாட்டுல என்ன சீன் வேணா வரும். அந்த சீன் எல்லாம் நம்மை பாதிக்காது, யாரை? ஞானிகளை பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்குது, நல்ல சீனு வரும், கெட்ட சீனு வரும். அது திரைப்படம் எடுத்த டைரக்டருடைய வேலை. நானும் ஒரு ரசிகன், படம் பார்க்க வந்திருக்கிறேன், நான் படத்தை மட்டும் பார்த்துட்டு போகணும். சீனை மாத்துறதுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் படம் பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த சிவாஜி ஏன் அழுத மாதிரி நடிச்சிருக்கிறான், சிரிச்ச மாதிரி நடிச்சிருக்கலாமே, அப்புறம் அந்த வில்லன் ஏன் இப்படி கேரக்டர் எடுத்திருக்கான், அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அந்த கமெண்ட்ஸ்னால ஏதாவது படத்துல சேஞ்சஸ் ஆயிடுமா? எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த படம் ஏற்கனவே எடுக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற படம். ஒரு திரைப்படம் எடுத்தாச்சு, அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற படத்துல நீங்க என்ன மாற்றத்தை பண்ண முடியும்? சீன்ல ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாது. அந்த சீனை பார்க்கறது மட்டும்தான் நம்ம பார்வையாளர்களுடைய வேலை. அது மாதிரி ஞானிகள் இந்த பிரபஞ்ச படைப்புல படைக்கப்பட்டவைகளை பார்வையாளனாக வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீன்ல போய் அவங்க இன்டர்ஃபியர் ஆகிறது இல்ல. உள்ள பூந்துக்கிட்டு ஏன் இப்படி நடத்துற கடவுளே, உனக்கு அறிவு இருக்கா, கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, நான் இப்படி கஷ்டப்படுறேன், நீ கொஞ்சமாவது என்ன திரும்பி பாக்குறியா, நான் உனக்கு எத்தனை தேங்காய் உடைச்சிருப்பேன், எத்தனை பூ மிதிச்சிருப்பேன், எத்தனை அளவு குத்தி இருப்பேன், எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், பத்ரிநாத் போனேன், ரிஷிகேஷ் போனேன், காசி போனேன், ராமேஸ்வரம் போனேன், எனக்கு எந்த புண்ணியமும் வரலையே, அப்ப நீ எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிற, அருள் இருக்கா, சக்தி இருக்கா உனக்கு அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு புரியாததுனால மனிதன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இங்கு புரிந்து கொண்ட ஞானி அதை வேடிக்கை மட்டும் பார்க்கின்றான், சாட்சியாக இருந்து கொண்டு பார்க்கின்றான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, தான் யாருன்னு தெரிஞ்சு போனதுனால இந்த உலக விவகாரங்களை வெறும் பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். அதுதான் இங்கே மகான்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கின்றோம். ஆனால் அதை தெரியாமல் நம்மை தனித்துவப்படுத்திக் கொண்டு நாம் இது மாதிரி உலக விஷயங்களில் போய் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் என்று புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்ப பொதுவாக அவரவர்கள் அறிந்து கொண்ட அத்தனை விஷயங்களும் புற அறிவினால் அலசி ஆராயப்பட்டவைகள் என்பதனால் அதை அவர்களது சொந்த அனுபவத்தில் காண முயற்சி செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களிடம் உள்ள அறியாமை இருள் அகலுமே தவிர, அதற்கு மாறாக அவர்கள் எத்தனை பயிற்சிகளும் முயற்சிகளும் மேற்கொண்டாலும் அது ஆத்மாவை அனுபவமாக பிரகாசிக்க வைக்க அவர்களுக்கு உதவாது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக வெளி உலகை காணும் கருவிகளான இந்த மனமும் புத்தியும் அவனுக்கு புறத்தில் இயங்கும் வரை அவனது ஆத்மாவை தேடும் முயற்சியும் ஞானத்தை அடையும் ஆர்வமும் மற்ற உலகியல் பிரச்சனைகள் போன்றே மேலும் மேலும் பல குழப்பங்களை தருவதாகத்தான் அமையும் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இங்க இந்த புற உலகத்தை உண்மை என்று பாவித்து கொண்டு இந்த வெளி உலகத்துல அந்த விஷய சுகங்களின் மீது ஒரு பற்று வைத்துக் கொண்டு பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய சுபாவத்தை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா அவனிடத்தில் இருக்கக்கூடிய மனதையும் புத்தியையும் உடலையும் பயன்படுத்தி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அவனிடத்தில் இருக்கக்கூடிய மனசும் புத்தியும் உடலும் மூன்றுமே சாஸ்வதம் அல்ல, அழியக்கூடிய பொருள். அந்த அழியக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு அவன் தேடுகின்ற பொருட்களும் அழியக்கூடியவையாகவே இருக்கின்றன. அது அவனுக்கு புரியல. அது மாதிரி அவன் என்ன பண்றான், வெளியே பணத்தை தேடி ஓடுறான். அந்த பணத்தை சம்பாதிச்சு அவன் சாஸ்வதமா வச்சுக்கிட்டு இருக்கிறானா? இல்ல, ஒரு நாள் பணம் கையை விட்டு போயிடுது. உறவை தேடி போறான், அந்த உறவை சாஸ்வதமா வச்சுக்கிட்டு இருக்கானா? இல்ல, அந்த உறவும் ஒரு நாள் கையை விட்டு போயிடுது. எப்படிப்பட்ட உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருந்தால் கூட அந்த உறவை தேடி நாம போறோம், அந்த உறவுல வாழ்றோம். ஒரு நாள் யாரோ ஒருத்தர் முன்னாடி போயிடுறோம் இல்ல, ஒண்ணு கணவன் முன்னாடி போயிடுறார், இல்ல மனைவி முன்னாடி போயிடுறாங்க. அப்ப அந்த உறவு நம்ம கைவிட்டு போயிடுது. அப்ப இங்க எதுவும் சாஸ்வதம் அல்ல. அப்ப போகின்ற இந்த விஷயங்களா உண்மை என்று விசாரித்து பார்க்கின்ற விவேகிக்கு இங்கு புரியும். அது புரியாதவன் தான் என்ன பண்றான், இந்த ஆத்ம ஞானத்தை அடைகின்ற முயற்சியை கூட புற அறிவு போல வெளியே தேடுகின்றான். ஏதேனும் வெளியே அந்த தியானம் பண்ணா கிடைச்சிருமா, இந்த ஜபம் பண்ணா கிடைச்சிருமா, அந்த யோகா பண்ணா அடைந்து விட முடியுமா என்பதாக வெளியே தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். அது மாதிரி அலைச்சல்கள் அவனை ஆத்ம ஞானத்திற்கு
வழிவகுக்காது என்று சொல்கிறார். ஆக பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் இதுவரை இந்த நூலிலே கூறியதில் இருந்து நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிதான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பம் முதல் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த 37வது ஸ்லோகம் வரைக்கும், இந்த 37வது ஸ்லோகம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஒருவனுடைய புத்தியை பிரகாசிக்க வைக்கின்ற ஆத்மாவினுடைய அறிவு ஒளியை பற்றியே பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம நல்லா விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவான புத்தி சக்தியை பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவு ஒளியை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அறியாமை மனம் அறிவுள்ள புத்தியாக பிரகாசிக்க என்ன தேவை என்று நம்ம விசாரணை செய்து பார்த்தா, ஆத்ம ஒளி ஒன்று மட்டுமே தேவை என்பதாக அறியப்படுகிறது. ஏன்னா நீங்க உலகத்துல என்ன விஷயங்களை நீங்க வெளியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஓடினாலும் அந்த ஓட்டத்தினுடைய உபயோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களிடத்துல இருக்கக்கூடிய மனதையும் புத்தியையும் பொறுத்தே இருக்கும். ஆனா அந்த உங்களிடத்துல இருக்கக்கூடிய மனமும் புத்தியும் எப்படி உங்களை இயக்குதுங்கிறத உங்களால பகுத்தறிய புரியலன்னு வச்சுக்கோங்களேன், பகுத்தறியும் தன்மை உங்களிடத்துல பத்தவில்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க மிருகம் போலவே வாழ்ந்து மரணத்தை அடைய வேண்டியதுதான். ஏன்னா இதைத்தான் மிருகமும் செய்யுது. மிருகத்துக்கும் மனசு இருக்கு, புத்தியும் இருக்கு. ஏன்னா மிருகத்துக்கு என்ன மனசு இல்லையா, புத்தி இல்லையா? சிட்டுன்னா உட்காருது, ஸ்டாண்டுன்னா நிக்குது, அப்ப அதுக்கு புத்தி இல்லையா? அப்புறம் போய் அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னா போய் எடுத்துட்டு வருது. அப்புறம் நம்ம கிட்ட ரொம்ப அந்யோன்யமா பழகுது, அன்பா இருக்குது. அப்ப நம்மள மாதிரியே மனிதர்கள் மாதிரியே மிருகங்கள் கூட வாழுது. அப்ப எந்த இடத்துல மிருகத்திலிருந்து மனிதன் மாறுபடுகின்றான்? எந்த இடத்துல மனிதன் மிருகத்திலிருந்து மாறுபடுகின்றான்னா, அவனிடத்திலே கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவான புத்தி சக்தி பிரகாசிப்பதினால் மாறுபடுகின்றான். இதுதான் பாயிண்ட். சாதாரண புத்தி சக்தியா இருக்கக்கூடிய மிருகமும் சராசரி மிருகத்தை போலே புத்தி சக்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற மனிதனும் உடல்கள் தான் மாறுபட்டு இருக்கின்றார்களே தவிர உண்மையில் இருவரும் மிருகங்களே. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக புத்தி சக்தியை சரியான புரிதலோடு பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த ஆத்மாவின் அறிவு பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கக்கூடிய ஒரு பிரத்யேக புத்தி சக்தியாக அது பிரகாசிக்கின்றது என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். பகவான் ஆதிசங்கரர் சொல்ல வர்ற மிக முக்கிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரிதறிது மானிடனாய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய முக்கிய அர்த்தமே அந்த பிரத்யேக பகுத்தறிவிலே மனிதன் பிறந்திருக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை பிரகாசிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான், அதை அவன் சரியாக பயன்படுத்துகின்றானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அப்போ அந்த ஆத்ம ஒளியினால் தான் ஒவ்வொருவரிடமும் உள்ள அந்த புத்தி சக்தி பிரகாசிக்கின்றது என்பதை அறிந்து என்றுமே அணையாத ஆத்ம தீபம் எங்கே உள்ளது என்று தேடி அதை தரிசனம் செய்வது எப்படி என கேள்விகளும் கேட்கின்ற சாதகன் ஒருவனுக்கு மட்டுமே சரியான வழி இங்கு காட்டப்படுகிறது என்பதாக இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன, இந்த ஆன்மவியல் பாடத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்த்தா, இந்த ஆன்மவியல் பாடம், இந்த வேதாந்த பாடம் ஒன்று மட்டும்தான் அந்த ஆத்மாவை அறிவதற்கான அருமையான வழிமுறையை சொல்லி கொடுக்க முடியும். வேற எந்த சாஸ்திரமோ ஆத்மாவை அறிவதற்கான வழிமுறையை சொல்லி கொடுக்கவே கொடுக்காது. அப்போ மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு வேறாக இன்னொன்றை பிடித்து கொள்ளக்கூடிய பற்றுகின்ற விஷயங்களிலே தான் நாட்டம் இருப்பதாக நம்மை மாற்றுகின்றது. அதுதான் எல்லாரும் செய்து கொண்டிருக்கின்றோமே. ஏற்கனவே நம்ம மற்ற விஷயங்கள்ல போய் நாட்டம் அடைகிறதுக்கு ஒரு பயிற்சி தேவையா, அதற்கு ஒரு முயற்சி தேவையா? இதத்தான் ஒரு கதை சொன்னாரு ராமகிருஷ்ண மடத்துல. அவர் பரம சுகானந்தர்னு பேரு. நம்ம இதுலயே இருக்காரு, நம்முடைய கிளாஸ் எடுத்திருக்காரு நம்ம குரூப்லயே. ஆரம்பத்துல நீங்க பாகவதம் கேட்டீங்கன்னா புரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஸ்டார்டிங்ல 2017 இருந்து இந்த லெசன்ஸை பேசிக்கா கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பேசிக் லெசன்ஸ்ல 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை புரிய வச்சிருக்கிறோம். அதை நீங்க ஆரம்பத்துல அந்த 2017க்கு போனீங்கன்னா அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேட்க தொடங்குனீங்கன்னா ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும், உங்களுடைய மனதிற்கு ஒரு நல்ல புரிதல் வரும்.
அப்புறம் அப்படியே நீங்க அந்த படிப்பை மேற்கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய மகான்கள் சப்ஜெக்ட் மாறி மாறி ஸ்பீச் கொடுத்தாலும் நம்ம ஒரு கோர்வையா தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுல பரமசுகானந்தர் பேசும்போது பாகவதத்தை ஒரு டாபிக்கா எடுத்த ஆரம்பிப்பார். அப்ப அந்த பாகவதம் பௌராணிகள் பேசுற மாதிரி கிருஷ்ணனை பக்தி மார்க்கத்துல வழிபடக்கூடிய வழிமுறைகளை சொல்லி தர மாட்டார். அந்த கிருஷ்ணனை ஆத்மாவாக நமக்கு புரிய வைப்பார். நாம எந்த இறைவனை தேடுகின்றோமோ அந்த தேடும் பொருள் நானாகத்தான் இருக்கின்றேன்கிற தன்னுடைய சுயத்தை காட்டி கொடுப்பார். உண்மையா அந்த பாகவதமும் அப்படித்தான் சொல்லப்பட்டது. பாகவதத்தினுடைய கதை யார் சொன்னது அப்படின்னா, பாகவதம் எப்படி தொடங்கப்பட்டதுன்னா சுகருங்கிற மகரிஷி தான் அதை ஆரம்பிக்கிறார். சுகருங்கிற ஒரு மிகப்பெரிய ரிஷி. அப்ப அந்த ரிஷியின் மூலமாக அந்த கதை தொடங்கும். அப்ப அந்த சுகர் கிட்ட ஒரு பாம்பு கடிச்சு சாக போறேங்கிற மன்னன் உட்காருவான். அப்போ அந்த மன்னனுடைய மரணம் நெருங்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சிடுச்சு, நீ பாம்பு கடிச்சு சாக போற அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்த பிறகு அவன் பாம்பு கடிச்சு சாக போறான், மரணம் அடைய போறான், மிகப்பெரிய அரசன். அப்ப அவன் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு ரிஷியை தேடி வரான். சுகருங்கிற ரிஷியை தேடி என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி நான் சாக போறேங்கிறான். அப்பதான் அந்த சுகர் மகரிஷி சொல்றாரு, யார் சாக போறா, நீ என்றும் சாகாதவன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த வேதாந்த சாஸ்திரத்தையே விளக்குறார். அதுதான் பாகவதம். ஆனா அந்த பாகவதத்தை நம்ம கதை மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே கதை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை பூரா. அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வேதாந்த தத்துவத்தின் படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யதார்த்தம் சொரூபம் உங்களுக்கு வெளிப்படும். அதுதான் சுவாமி பரமசுகானந்தா பாகவதமா இங்க பேசியிருப்பாரு. அவர் ராமகிருஷ்ண மடத்துடைய சுவாமிஜி அருமையான கிளாஸ் எடுத்திருப்பாரு. அந்த கிளாஸ் நான் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறேன். அவருடைய பர்மிஷனோட தான் அதெல்லாம் போட்டிருக்கோம். அதை கேட்டு படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். அது டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாகவதத்தை டெய்லி 1 மணி நேரம் கேளுங்க. அவ்வளவு அருமையான கிளாஸஸ். அதுக்குள்ள இன்டீரியர் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும் உள்ள. அதுல ஒவ்வொன்றும் அப்படியே படிக்க படிக்க அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி தேடுதல் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த தெளிவை கொடுக்கும். அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கும். ரொம்ப கமெண்டா ரொம்ப ஜாலியா பேசுவார். அப்படி பேசுறவர் சொல்றாரு, ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு சுவாமிஜி கிட்ட வரான், எனக்கு கடவுளை காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அவரு சரிப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசத்தை கொடுக்குறாரு. இந்த உபதேசத்தை கேட்ட உடனே அவனுக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. என்னங்க, நான் கடவுளை காட்டி கொடுங்கன்னு கேட்டா நீங்க தத்துவமசின்னு சொல்லிட்டு நானே கடவுள்னு சொல்றீங்க, என்ன போய் கடவுள்னு சொல்றீங்க, இவர் லாய்க்கப்பட மாட்டார் இந்த சாமியாரு அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு புரியல, இந்த பாடம் புரியல. தத்துவமசின்னு சொன்ன உடனே அவனால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி பத்தாதனால இவரு சாமியார் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேற ஒரு சாமியார் கிட்ட போறான். போயிட்டு, சாமிஜி கடவுளை காட்டி கொடுங்க அப்படிங்கிறான். வாப்பா உட்காரு, கடவுள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மந்திரத்தை ஃபர்ஸ்ட் உபாசனை பண்ணணும், அதனால நீ மந்திர ஜபம் படிக்கணும், அதுக்கு ஒரு தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தீட்சைகளை ஆரம்பிச்சு அப்படியே மந்திரம் ஜபம் பூஜை புனஸ்காரங்கள் வேள்விகள் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போறாரு. 12 வருஷம் கிளாஸ். 12 வருஷம் அந்த கிளாஸை படிக்கிறான். அருமையா புரிஞ்சு போச்சு அவனுக்கு, கடவுள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தனக்கு வேறாக ஒரு பரமாத்மா இருக்கிறார், நான் ஜீவாத்மா. இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை இந்த மகான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அந்த மடச்சாம்பியாரு என்ன போய் சாமிங்கிறான், புரிதல் இல்லாத மூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் நான் திட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு 12 வருஷம் கழிச்சு அந்த சாமிஜியை தேடி போறான். போன உடனே அந்த சாமிஜி அப்பதான் மொட்டை அடிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கார். அவர் சன்னியாசி இல்லையா, மொட்டை அடிக்கிறார். அப்போ உட்காருப்பா, நான் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். அப்புறம் அவனும் உட்காந்துருக்கிறான். மொட்டை அடிச்சுட்டு வந்த பிறகு மொட்டை அடிச்சு முடிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, கண்ணாடியில முகத்தை பாருங்கன்னு அவன் காட்டுறான். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நீங்க என்ன காட்டி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்ட்டு அந்த மொட்டை அடிச்சு அந்த நாவிதனை பார்த்து கும்பிடுறார். இவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலும் திருந்தவே மாட்டான், பாக்குறதெல்லாம் கடவுளுங்கிறான். அந்த நாவிதன் மொட்டை அடிக்கிறவனை போய் கும்பிடுறான், இன்னும் மூடனாத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் இவர் வந்துடுறாரு, எழுந்து சொல்றான், இன்னமும் அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன சொல்லி கொடுத்தீங்க, தத்துவமசின்னு உபதேசம் கொடுத்தீங்க, இன்னும் அந்த உருப்படாத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நான் 12 வருஷமா அந்த சாமிஜி கிட்ட போய் படிச்சேன், அவர் எனக்கு வேறாகத்தான் பரமன் இருக்கிறான்னு காட்டி கொடுத்துட்டாரு, அப்ப இவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே அவர் கேட்கிறாரு,
இப்ப எனக்கு வேறாகத்தான் நான் இருக்கிறேனுங்கிறது இந்த நாவிதன் கூட சொன்னானேப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப நான் அந்த நாவிதன் கிட்ட கும்பிடும் போது அவன் என்னங்க சாமி என்ன போய் கும்பிடுறீங்க, என்ன போய் கடவுளா பாக்குறீங்க, நான் சாதாரண ஒரு நாவிதன், என்ன போய் நீங்க கடவுளா கும்பிடுறதுக்கு, நான் கடவுள்ல இருந்து வேறானவன் தானே, இதை போய் நீங்க இப்படி போய் செய்றீங்களே சாமின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை நீ கேட்டுக்கிட்டு இருந்தியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறான். அப்போ இதை படிக்கிறதுக்கு நீ 12 வருஷமா படிக்கணும். ஒரே செகண்ட்ல மொட்டை அடிக்கிற ஒரு நாவிதன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறான் நான் வேறானவன் அப்படின்ட்டு, கடவுளுக்கு வேறானவன்ங்கிறத ஒரு மொட்டை அடிக்கிற ஒரு நாவிதனுக்கு தெரியும் போது இதை படிக்கிறதுக்கு 12 வருஷம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிற மூடனே, இதுவெல்லாம் நீ அறிந்து கொண்ட ஆன்ம ஞானம் அறிவு, நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப அதுதான் இங்க சொல்ல வர்றது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, தனக்கு வேறாக ஒன்று இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக எத்தனை காலங்கள் நீங்கள் செலவழித்தாலும் அது ஒரு பிரயோஜனமற்ற வேலையாகத்தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் வேறு என்னுடைய வண்டி வேறுங்கிறத போன கிளாஸ்லயே பார்த்தோம். அஞ்ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, விவரமெல்லாம் எல்லாம் இருக்கும். நான் வேற, அந்த வண்டி வேற, என்னுடைய ஸ்கூட்டர் அது அப்படின்னு சொல்லுவான். என்னுடைய ஸ்கூட்டர்ல நான் போய் வரேன், அப்ப நான் அந்த ஸ்கூட்டர் ஆயிட முடியாது, நான் வேறு ஸ்கூட்டர் வேறுங்கிறதுல தெளிவா இருக்கிறான். அப்போ இந்த நான் வேறு, அந்த வண்டி வாகனங்கள் வேறு, எதிரில் இருக்கிற மனிதர்கள் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு வேறு என்று சொல்வதற்கு எத்தனை வேதங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சாதாரண மனிதனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நான் தான் அது என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் பாடமே படிக்கணும். 12 வருஷம் நீங்க வேற விஷயங்களை படிப்பதற்காக நீங்க சாஸ்திர விஷயங்களை செலவழிக்கிற அத்தனை விஷயங்களும் வேஸ்ட். ஏன்னா நிறைய பேர் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், வைணவ சித்தாந்தம் படிக்கிறேன், அந்த ஜபம் பண்றேன், இந்த தவம் பண்றேன், அந்த யோகா பண்றேன் அப்படின்ட்டு எவ்வளவு பயிற்சிகள், எவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை மனிதர்களும் மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த முடிந்த முடிவை என்றும் அடைய மாட்டார்கள். தன்னுடைய அந்த இலக்கை அவர்களால் நெருங்கவே முடியாது. காரணம் என்னன்னா, காலங்கள் போய்கொண்டிருக்கும், பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும், ஆனா நோக்கம் நிறைவேறாது, அந்த இலக்கை அடைய முடியாது. ஆனா நான் தான் அதுவாக இருக்கின்றேன் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தத்துவமசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை சத்குருவின் வாயிலாக கேட்டுக்கொண்ட ஒரு சாதாரண பாமரன், நான் எப்படி அதுவாக இருக்கின்றேன், அதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று விசாரிக்கும் போதுதான் அந்த விசாரத்தின் வாயிலாக அவன் அடைகின்ற விவேகத்திலே அவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியும். அதுதான் இங்க சுட்டி காட்டுறார் பகவான் ஆதிசங்கரர். புறத்திலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் மூலம் ஆத்ம ஞானத்தை நோக்கி ஆர்வமுடன் வருகின்ற சாதகனுக்கு நான் யார் என்று கேட்கப்படும் கேள்வியும் அவனிடமிருந்து தொடக்கத்தில் அறிவார்த்தமாக கேட்கப்படும் கேள்விதான் என்றாலும் அதற்கான பதிலையும் புறத்திலே அறிவார்த்தமாக புத்தியின் துணையுடன் அறிய முயற்சித்தால் அவன் ஒரு நாளும் ஆத்மாவை உணர முடியாது. ஆக அந்த சாதகனின் உண்மையான சாதனை என்று சதா சர்வகாலமும் ஆத்ம தீபத்தின் பிரகாசத்திலே வீற்றிருக்கின்ற தக்க சத்குருவை சரணடைந்து தன்னுடைய அறியாமை இருளை அகற்றிக் கொண்டால் மட்டுமே அவன் அந்த அதி அற்புத செல்வத்தை அடைகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அப்ப அதற்காக அந்த சாதகன் சத்குருவின் சந்நிதியில் சரணடைந்து தன் சந்தேகங்களை எல்லாம் அவரிடம் கேள்விகளாக கேட்டு அதற்கான தக்க பதில்களையும் தவறாமல் அவரிடமிருந்து அறிவுரைகளாக பெற்று அதன் வாயிலாக அறிவுபூர்வமாக கேள்விகளை கேட்டவனும் அவனால் கேட்கப்பட்ட கேள்விகளாகிய இருமைகளும் மறைந்து இருப்பது ஒன்றே ஆகிய இறைவனே அதுவே இருப்பு என்பதை உறுதியாக உணர்ந்து அவனுக்கு காட்டிக் கொடுக்கின்ற மிக உயரிய விசார முறை ஒன்று மட்டுமே அவனது அனைத்து அறியாமைகளையும் போக்குகின்ற அருமருந்து என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ ஒருவன் அரிதான நோயிலே ஆட்கொள்ளப்பட்டு பல வருடங்களாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு நோய் அவனை தாக்கிடுச்சு, அந்த நோயிலிருந்து அவனால் விடுபட முடியல, பல வைத்தியர்களை பார்க்கறான், அந்த நோயிலிருந்து விடுபட முடியாம அல்லல் படுறான். ஆனா வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பல வருடங்கள் முயற்சி பண்ணி அவனால் அந்த மருந்து கிடைக்காம அலையிறவனுக்கு ஒரு அருமையான மருந்து ஒரு வைத்தியர் மூலமா கிடைச்சிடுச்சுன்னா அந்த மருந்தை சாப்பிட்ட மறு வினாடி அவன் அந்த நோயிலிருந்து விடுபட்டுட்டான்னா
அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் உண்டாகுங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் பிறவிகளாக தன்னை தான் அறிய முடியாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் அருமையான ஒரு அருமருந்தாகிய இந்த அற்புத வேத சாஸ்திரத்தை, வேதாந்த சாஸ்திரத்தை விசாரத்தின் வாயிலாக அடைந்த விவேகத்தின் மூலம் அறியப்படுகின்ற பொழுது அந்த விசாரம் தான் இங்கு அருமருந்து என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சாஸ்திரம் இங்க என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு வைத்தியனிடத்திலே போய் ஒரு அருமையான மருந்தை வாங்கி தன்னுடைய நோயை ஒருவன் எவ்வாறு குணப்படுத்திக் கொள்கிறானோ, அதுபோல இவனுடைய பிறவி நோய் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்ற இந்த பிறவி நோயை அவன் நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஒரு அருமையான அருமருந்து எது என்று பார்த்தால் அது அறிவுபூர்வமாக அவன் மேற்கொள்கின்ற விசார முறை ஒன்று மட்டுமே என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசார மார்க்கத்திலே நாம் அடைகின்ற விவேகம் மட்டும்தான் நம்மை நமக்கு காட்டிக் கொடுக்கும். வேற எந்த வழிமுறையிலும் நம்மை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே 37வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுகிறது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அப்ப அந்த சத்குருவின் மூலம் தெளிவு பிறந்து விட்டால் ஒன்றேயான சத்தை மறைத்து நின்று அவனது அறியாமைகள் அகன்று இருதையில் இருப்பது சித்தாகிய சுத்த அறிவு அவனிடம் பிரகாசிக்க தொடங்கும். அதனால் அந்த சுத்த அறிவே நான் என உணர்ந்த ஆனந்த அனுபவத்தில் அவன் அனுதினமும் கரைந்து விட முடியும். அதன் பின்புதான் இந்த பிரபஞ்சத்திலே நான் இருப்பது போன்று இந்த பிரபஞ்சமும் என்னுள் இருக்கின்றது என்ற அகண்டாகார அறிவு அவனுக்கு வெளிப்பட்டு அத்தனைக்கும் சாட்சியாக நான் மட்டுமே இருக்கின்றேன் என்ற தன்னுணர்வில் தன்மயமாக அந்த பரபிரம்மே நான் என்று அவனால் பேருணர்வு தன்மையில் நிலைத்து நிற்க முடியும் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் இந்த 37வது ஸ்லோகத்தினுடைய முக்கிய சாரமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த ஆதிசங்கருடைய இந்த ஆத்ம போதம் இனிமேல் வரக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவை அடைவதற்கான அருமையான வழிமுறைகளை இவ்வாறு நமக்கு சுட்டி காட்டப் போகிறது. அப்ப அதை சரியானபடி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இந்த வகுப்பை நாம கேட்டு அந்த வகுப்பின் மூலமாக வருகின்ற சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு அந்த பூரண இருப்பின் தன்மையிலேயே நாம் நிலையாக நிற்க முயற்சி மேற்கொண்டால்தான் நாம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அந்த தூய அறிவாக நாம் பிரகாசிப்பதற்கு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவு என்பதுதான் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத புத்தி சக்தி என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற மனித பிறவியின் அதி அற்புத மகத்துவம் என்ன அப்படின்னா புத்தி சக்தி தான் அப்படிங்கிறத இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறாங்க. அப்ப அந்த புத்தி சக்தியை கொண்டு நாம் இங்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தி சக்தி எதற்காகனா புற அறிவாக தேடி அடைவதற்கல்ல. அதாவது நாம் இந்த விஷயங்களை கேட்டு நம்முடைய அறியாமைகளை அகற்றுவதற்காக. ஏதோ நம்ம இந்த சயின்ஸ் படிக்கிற மாதிரியோ அல்லது கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரியோ நம்ம இந்த சப்ஜெக்ட் உள்ள போட்டு நம்ம பெரிய ஆன்மஞானி ஆயிடுவோமா அப்படின்னு படிக்க கூடாது. இந்த பாடத்திட்டங்களை படிக்கிறதுனால நம்முடைய அறியாமைகள் எல்லாம் அகன்று நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம்ங்கிறது நமக்கு பிரகாசிக்க தொடங்கும். ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை படித்து ஞானி ஆகிறது இல்ல முக்கிய விஷயம், அந்த அறிவாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதுதான் முக்கிய விஷயம். ஏன்னா இங்க ஞானி, ஜீவன் முக்தன், பிரம்மம் அப்படின்னு எந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டாலோ அது எல்லாமே ஆத்மாவைத்தான் குறிக்குது. அதனால ஆத்மாவாகத்தான் நான் இருக்கின்றேன், அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நான் இந்த 37வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நாளை வகுப்பிலே 38வது ஸ்லோகத்திலே இருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.